நம்முடைய அதிபர் தந்தை பேரறிஞர் ஸ்ரீ இறுதிராஜ் அவர்களை வரவேற்க மேடம் அவர்களே அன்போடு அழைக்கின்றோம். வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னை திருத்தல பேராலய அதிபரும் ஆன்மீக வழிகாட்டியுமான வணக்கத்துக்குரிய அருட்தந்தை ஸ்ரீ இறுதிராஜ் அவர்கள் ஆரோக்கிய அன்னையின் திருத்தலத்தில் தினமும் நடைபெறும் திருப்பலிகள் வாயிலாக தமிழ் மொழியில் ஆழமான மறையுரைகளை வழங்கி வருகிறார். விவிலிய கருத்துக்களை அன்றாட வாழ்க்கையுடன் இணைத்து பக்தர்களின் குடும்ப அமைதிக்கான ஆன்மீக பாடங்களை போதிக்கிறார். ஆண்டுதோறும் நடைபெறும் வேளாங்கண்ணி திருவிழா மற்றும் மாத நவநாள் வழிபாடுகளை நேர்த்தியாக ஒருங்கிணைத்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுக்கு நான்முக புத்துணர்ச்சி வழங்கி வருகிறார். வேளாங்கண்ணிக்கு வரும் அனைத்து மத மொழி பின்னணி கொண்ட மக்களுக்கும் அன்பு, கருணை மற்றும் ஆரோக்கிய அன்னையின் ஆசீர்வாதத்தை வழங்கி மத நல்லிணக்கத்தை ஆன்மீக வழியில் மேம்படுத்தி வருகிற வணக்கத்துக்குரிய அன்பு சகோதரர் அருட்தந்தை ஸ்ரீ இறுதிராஜ் அவர்களுக்கு நமது அமைப்பின் சார்பாக APJVIP குளோபல் 2026 சிறந்த ஆன்மீகவாதி விருதினை வழங்குவதில் நமது நிறுவனம் பெருமகிழ்ச்சி அடைகிறது. ஐயா அவர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறோம். நம்ம வேளாங்கண்ணி சர்ச்சோட பார்த்தீங்கன்னா அதிபர் அன்று பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாகவும் அன்பு, அமைதி, மனிதநேயம், சமூக நல்லிணக்கம், சகோதரத்துவம் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கறதுல உங்களுக்கு கண்டு ஒரு தனி மனிதராக மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கண்டு ஒரு மதமாகவும் ஒரு சமூகமாகவும் இருந்து உங்களுக்கு எல்லா மக்களோட பார்த்தீங்கன்னா நல்லுறவு கொண்டு உங்களுக்கு கண்டு எல்லா மக்களுக்குமான வாழ்வியல் முன்னேற்றங்களை உருவாக்குறதுக்கு தன் வாழ்நாளே அர்ப்பணிச்சவங்களை கண்டு ஜாதி, மத, இன, மொழி, எல்லை எந்த வேறுபாடுமே இல்லாம உங்களுக்கு வந்து அனைத்து மக்களுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தினந்தோறும் பாத்தீங்கன்னா தன்னோட பிரார்த்தனைகளையும் நம்மளோட செயல்பாடுகளையும் பாத்தீங்கன்னா சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற எங்க அன்பு பாசத்துக்குரிய அன்பு சகோதரர். இன்னைக்கு நிறைய ப்ரோக்ராம் இருந்துச்சு. நேற்று பேசும்போதே பாத்தீங்கன்னா ஐயா சொன்னாங்க உங்களுக்கு வந்து இன்னைக்கு முக்கியமான நிகழ்ச்சிகள் எல்லாமே இருக்குது. உங்க ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா கலந்துக்க முடியுமாங்கிறது தெரியல அவங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்களுக்கு. அப்பயே சொன்னவங்களுக்கு கர்த்தர் ராடினால் கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் நீங்க கலந்துக்குவீங்க அப்படின்னு சொன்னவங்களுக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கர்த்தரோட ஆசீர்வாதத்தோட உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமுக்கும் எங்களுக்கும் ஆசீர்வாதம் கொடுக்க வந்திருக்க நம்ம அருள் தந்தை வேளாங்கண்ணியோட அதிபர் உங்களுக்கு அன்பு பாசத்துக்குரிய சகோதரர் திரு இறுதிராஜ் அவர்களுக்கு APJVIP 2026 சிறந்த ஆன்மீகவாதி விருது உங்க எல்லாரோட பலத்த கரகோஷத்தோட வழங்குவதில் பெருமைப்படுகிறது. ஐயா அவங்க மேடைக்கு அன்பு அவங்களோட மும்மூர்த்திகளா எப்பயுமே சேர்ந்து வச்சுவாங்க. கைலாசா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அறிவியல் அவங்களுக்கு மேடைக்கு முடியும். நம்மளோட வேளாங்கண்ணியோட முதல் மகள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தயாரா அறிவியல் அவர்களை மேடைக்கு அப்படி கேட்டுக்கொள்கிறவங்களுக்கு நன்றி நன்றி.
ABJ VIP Global 2026 என்று ஒரு புதிய இயக்கத்தோடு கூட நானும் ஐக்கியமாவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆகவே இதனுடைய பொறுப்பாளராக இருக்கின்ற சலீம் ABJ சலீம் அவர்களுக்கும் லக்ஷ்மி பிரபாகர் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இங்கு வந்திருக்கின்ற பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கத்தையும் வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நமது பேரூராட்சி தலைவியார் திருமதி டயானா அவர்களுக்கும் வந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு புதிய முயற்சியாக வந்து என்னிடம் இதை பற்றி விளக்கம் செய்த பொழுது சரி நானும் வருகிறேன் என்று ஒத்துக்கொண்டேன். பிறர் பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு இங்க இருக்கின்ற குருக்களும் நாகூரிலிருந்து வந்திருக்கின்றவர்களும் மற்றும் பேராலயத்திலிருந்து இருக்கக்கூடியவர்களும் ஏறக்குறைய 5 ஆண்டுகளாக நான் இங்கு வந்ததிலிருந்து பல திட்டங்களை தீட்டியிருக்கிறோம். நம்முடைய நாகூரோடு மிக நெருங்கிய ஒரு பழக்கம் நமக்கு இருக்கிறது. இங்கு நம்ம நீலகண்ட சாஸ்திரிகள் அவர்களோடு சேர்ந்து நம்முடைய சுற்றுப்புறம் எங்கும் சாரோடையும் சேர்ந்து ரோட்டரி கிளப்போடு சேர்ந்து நம்முடைய விளக்கம் ஆமாம் எல்லாம் நாங்கள் சிறப்பாக செய்தோம். ஆகவே இந்த இடம், இந்த சுற்று வட்டாரம் நீங்கள் சொன்னதை போன்று ஜாதி இன மத பேதங்களை எல்லாம் கடந்து மனிதம் என்ற ஒரே ஒரு சுற்றுக்குள் செயல்பட்டு இருப்பதை நாகூரில் இருக்கக்கூடிய ஐயா அவர்களும் இங்கே இருக்கின்ற குருக்கள் அவர்களும் மற்றும் கிறிஸ்தவ சமயை சார்ந்த எங்களுக்கும் நன்றாக தெரியும். அன்னை வேளாங்கண்ணி தாய் நமக்கு சொல்லுகின்ற ஒரு அருமையான பாடம் இது. உங்கள் எல்லோருக்கும் தெரியும், ஏறக்குறைய அன்னையுடைய திருத்தலத்திற்கு வருகின்ற 70% மக்கள் வேறு சமயத்தை சார்ந்தவர்கள், குறிப்பாக இந்து சமயத்தை சார்ந்தவர்கள். அதில் அவர்களோடு கூட நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களும் வருகிறார்கள், கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள். இதுவரை எந்த விதமான அசம்பாவிதமோ அல்லது எந்த விதமான ஒரு கருத்து மோதல்களோ இருந்ததில்லை. அந்த அளவிற்கு நாம் எல்லா எல்லைக்கோடுகளையும் தாண்டி மனிதநேயம் என்ற அந்த ஒற்றை சுற்றில்தான் நாம் வலம் வருகிறோம். ஆகவே அதை மையமாக வைத்து செயல்படுகின்ற இந்த இயக்கத்திற்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன், என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இவர்கள் சொன்ன பொழுது வந்தவங்களை வெறுங்கையை அனுப்ப எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் என்ன சொல்கிறது என்ன தர்றதுன்னு ஒன்றும் புரியல. அதனால் எனக்கு இருக்கு, நாளைக்கு நான் அதை சரி பண்ணி கொண்டு வரேன்னு சொல்லி ஒரு 30 போர்வை கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு எங்கே அதை பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அங்கே நீங்கள் பயன்படுத்தினால் போதும். எந்த விதமான விளம்பரமும் வேண்டாம். ஒரு மனித நேயத்திற்கான ஒரு செயலாக எண்ணி இதை நீங்கள் செய்யுங்கள். பிறகு நீங்கள் சொன்ன ஒரு சில சஜஷன்ஸ், என்ன நிலம் எழுதியிருக்கீங்க, இவைகளை பற்றியெல்லாம் நான் பிறகு உங்களோடு சேர்ந்து சிந்தித்து எப்படி உங்களுடைய இந்த இயக்கத்தில் ஒன்று சேர்ந்து சிறப்பாக செய்ய முடியும் என்பதை நாங்கள் செய்கிறோம். மீண்டும் ஒரு முறை இந்த வேலை நகர், சிக்கல், சிங்காரவேலு, நாகூர் தர்கா, திருநள்ளார், இந்த பக்கம் எட்டுக்குடி, இவைகளெல்லாம் ஒரு அருமையான சுற்று வட்டாரம். எங்கு நீங்கள் சென்றாலும் எல்லோரையும் அருமையாக பார்ப்பவர்கள், அன்பாக பழகக்கூடியவர்கள், எதையும் நினைத்து கைமாறு கருதி பழகக்கூடியவர்கள் அல்ல. ஆகவே
எல்லோரும் வந்திருக்கின்ற அனைவருக்கும் மீண்டும் இந்த இயக்கம் இன்னும் சிறப்பாக வளர வேண்டும் என்று வாழ்த்தி, நாம் எல்லோரும் இன்று எப்படி இருக்கிறோமோ இதே போன்று ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து மகிழ்வோடும் நிறைவோடும் நாம இருந்தாலும் பிறரோடு இணைந்து செயல்படக்கூடிய ஒரு நல்ல உள்ளத்தை இறைவன் தர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். அன்னை வேளாங்கண்ணி தாய் கண்டிப்பாக அனைவருக்கும் உரியவள். ஆரோக்கியம் என்பது எல்லோருக்கும் உரியது, ஒரு சாராருக்கு மட்டுமல்ல. ஆகவே எல்லோருக்கும் உரிய அந்த ஆரோக்கியத்தை உங்கள் இயக்கத்தில் பணிபுரிகின்ற அனைவருக்கும், வந்திருக்கின்றவர்களுக்கும், நீங்கள் முன்னெடுத்து செல்கின்ற அனைவருக்கும் தந்து நாம் அனைவரும் ஒரே தாயின் மக்களாக வளர நமக்கு ஆற்றலையும் அருளையும் தர வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. ஃபாதருக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் மட்டும், அடுத்து ஒரு 2-3 பேருக்கு விருது கொடுக்க வேண்டியிருக்கு. ஃபாதர் கையால் விருதை கொடுத்துடலாம் உங்களுக்கு. அடுத்து மற்ற நிகழ்ச்சிகளை கொஞ்சம் தொடரலாம் உங்களுக்கு. ஃபாதர் ஒரு 2 பேர் கொடுத்தா நல்லா இருக்கும். இந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு முதல் கொடுத்துடலாம் மேடம். அடுத்து நம்ம ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம் உங்களுக்கு. சரிங்களா? அவங்களுக்கு நாகப்பட்டினம் ராஜா ஆடியோஸ் நிறுவனர் திரு எம் வரதராஜன் அவர்களுக்கு நமது அமைப்பின் சார்பாக APJVAP குளோபல் 2026 சிறந்த ஆடியோ சென்டர் விருது நம் அமைப்பின் சார்பாக வழங்கப்படுகிறது. இந்த விருதினை வழங்குவதற்கு அருட்தந்தை திரு சி ராஜ் அவர்களையும் மற்றும் திருமிகு தயானா சர்மிளா அவர்களையும் திரு காலிஃபா அவர்களையும் மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறோம். திரு நீலகண்ட சாஸ்திரி அவர்களையும் மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் நீதி. நீதினா என்ன? கேள்பேக். நான் ஒரு மக்காத பொருள். நான் உங்களுக்கும் உங்க பூமிக்கும் நான் எதிரி. நீங்க என்ன பயன்படுத்துற கண்ட இடத்துல தூக்கி போட்டாதீங்க. கடல்ல போட்டா கடல்ல வாழ்ற மீன்களுக்கு ஆபத்து, காட்டுல போட்டா காட்டுல வாழ்ற மிருகங்களுக்கு ஆபத்து, ரோட்ல போட்டா ஆடு மாடு கழுதை எல்லாம் உணவு நினைச்சுக்கிட்டு சாப்பிடுது. இது சரின்னு கொண்டு போய் எரிச்சாலும் அந்த நச்சு போயும் பிரச்சனை. இதுக்கெல்லாம் என்னதான் தீர்வு? ஒரே ஒரு தீர்வு இருக்கு. இன்னைக்கு யாரும் பயன்படுத்தாதீங்க. பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கும் உங்க பூமிக்கும் தான் ஆபத்து. நீங்கெல்லாம் நினைக்கலாம் ஒரு கேரி பேக் வந்து சொல்லுது என்ன நல்லதை யாருனாலும் சொல்லலாம், அதான் நானே சொல்ல மாட்டேன். மீண்டும் மீண்டும் சொல்றேன், என்னை யாரும் பயன்படுத்தாதீங்க. நான் தான் மஞ்சப்பை. என்னை பயன்படுத்தி நீங்க பூமியை காப்பாத்துங்க. கடைக்கு போனா கூட வீட்டுல இருந்து மஞ்சள் பை கொண்டு போங்க. மீன் இறைச்சி இதெல்லாம் வாங்க போனா கூட வீட்டுல இருந்து பாத்திரம் கொண்டு போங்க. பச்சை மலர் பூமி நம்ம சுத்தி வரும் சாமி, புத்தங்குற தீரு இது நல்லதொரு தீர்வு. அழகே நம்ம
வீடு இது நல்லதோடு தீர்வு. அழகே நம்ம பூமி, செழிப்பா வந்த பூமி, மதிச்சா நல்லபடி மாறும் மாறும். மரத்தோடு நாம் வாழ, வரங்களும் சூழ, வான் வாழ்ந்து நாம் வாழ, வரங்களும் சூழ. தாய்மொழி போலே பூமி காக்க வேண்டும், இருவிழி போலே பூமி காக்க வேண்டும். மழையே வான் மழையே மரம் வளர்த்து பார், மயிலும் மாங்குயிலும் மரங்களில் சுத்தமாகும். நம்ம சுத்த வேண்டும் தான் சுற்று சுத்தாரி ஆசனிக்கும் முந்தன் தீர்வு. உழைப்போம் உழைப்போம் நீயே உழைப்போம், காப்போம் காப்போம் பூமியை காப்போம். பயன்படுத்தும் பயன்படுத்தும் அந்த கையை பயன்படுத்தும். நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி எஸ்எம் டிஜிட்டல் ஸ்டூடெண்ட் நிறுவனர் திரு எஸ் முருகானந்தம் அவர்களுக்கு நம்ம ஐபி சார்பாக ஏபிஜேவிஏபி குளோபல் 2026 சிறந்த புகைப்பட கலைஞர் விருதை வழங்குவதில் அவர் நிறுவனம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது. அன்பு சகோதரர்களை நடித்து வருவது அன்புடன் அழைக்கிறோம். கொடுத்த அன்பு சகோதரர் திரு எஸ் அஜய்குமார் அவர்களுக்கு நம் நிறுவனத்தின் சார்பாக ஏபிஜேவிஏபி குளோபல் 2026 சிறந்த டெக்கரேஷன் சென்டர் விருதை வழங்குகிற அனைவரும் ஒரு பலத்த கரகோஷம் கொடுக்கலாமே, அவர் உற்சாகப்படுத்த வேண்டும். வாங்க எல்லாரும் சேர்ந்து வாங்க, எல்லாரும் சேர்ந்து வாங்க, உங்களை கூட சேர்ந்து. அதுக்கு தான் செலவு பண்ணிட்டு போனீங்க. அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. ஒரு நிமிஷம். फोटो अरे सर वीडियो वीडियो சார் மைக் பண்ணலாம். வீட்டில் சாப்பிட
அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே சார் அப்படி சேர்ந்து வரேன். சரி Thank you.